டான் தொலைக்காட்சி பார்வையாளர்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாளும் நாம் உங்கள் முன்னே ஒரு நல்ல வழிகாட்டலை தெரிவிக்கலாம் என்று எங்கிட்ட தலையை காட்ட வந்திருக்கிறோம். என்னவாய் சொல்ல போகின்றார், என்ன கருத்தை பரிமாற போகிறான்னு நீங்களும் எதிர்பார்த்திருக்கலாம். எல்லாமே போய்விட்டது என்று ஒருபோதும் கவலைப்படாதே. எவராலும் வெல்ல முடியாத மனம் உள்ளம் இருக்கின்றது. அறிஞர் மில்டன் சொல்லியிருக்கார். நாங்கள் என்னென்னா காசு பசு துளைச்சிட்டோம், அல்லது கையால் மோதிரம் விழுந்து போச்சு, கையில் கை செயின் விழுந்து போச்சு, கழுத்து சங்கிலியை வரைச்சி கொண்டு போட்டாங்க. இப்படி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் எங்கள்ட உயிரே போயிட்டு என்ற மாதிரி, என்ற வாழ்வே முடிஞ்சு என்ற மாதிரி நினைப்பது தவறு. அதுதான் ஒரு வரியில் சொல்லுவோம், எல்லாமே போய்விட்டு என்று ஒருபோதும் நினைக்கக்கூடாது. இந்த நிலையை வராமல் போன வேண்டியது எங்கட கடமை. சரி, நடந்து முடிஞ்சுது, அதை பற்றி சிந்தித்து துன்பப்படுவதை விட்டுட்டு இதை எப்படி வேண்டி சேர்த்தேன், எப்படி நான் சேகரித்து கஷ்டப்பட்டு தான் சேகரிச்சிருக்கோம். கஷ்டப்பட்டு உழைச்சி வேர்வை சிந்தி கண்ணீர் வடித்து இத்தனையோ பேர்கிட்ட ஏச்சு பேச்சு வேண்டி காசை மிச்சம் பிடிச்சி வேண்டி இருக்கன்னு வச்சுக்கொள்வோம். இழந்தால் பெரிய கவலையாக தான் இருக்கும். ஆனால் மாற்று வழியை சிந்திப்போம். அதே போன்று நாங்கள் மீளவும் கஷ்டப்பட்டு உழைத்து வேண்ட முடியும். அதுக்காக எங்களை நாங்கள் துன்பப்படுத்தி, எங்களை நாங்கள் வருத்தி, எங்களை ஒரு நோயாளியாக்கி எங்களோட உயிரை மாய்த்து கொள்வதிலும் நன்மை கிடையாது. இப்போ காலையில் ஒரு ஆள் சந்தித்தார், யார் எல்லா பக்கத்தாலையும் பருப்பு வரமல் வேலைக்கு முடிக்கும். அப்போ நான் சொன்னேன், கடவுள் குறித்த டேட்டில் தான் உங்களை தன் சொற்களை கெடுப்பார், தென் பக்கத்தை கூப்பிடுவார். அதுக்கு முதல் நீங்கள் போனீங்கன்னா கடவுளே கண்டிச்சுடுவார்னு நான் அவருக்கு பவுடியே சொன்னேன். ஏன் கடவுள் ஏதோ ஒரு நாள் வச்சிருப்பார், அது எங்களுக்கு தெரியாது எப்போ சாகும். அப்போ நாங்களே தேவையில்லாத சிந்தித்து தலையை போட்டு உடைச்சு சக்தியை வீணாக்கி நோயாளியாகி நாங்களே வேலைக்கு சாக வேண்டி வரணும். நாங்கள் கொஞ்சம் பொறுமையாக சிந்திப்போம். நாங்கள் கொஞ்சம் இழந்ததை மீட்கிறதுக்கான வழிகள் கடந்த காலம் கற்றுத்தந்திருக்கு. அதனை வைத்துக்கொண்டு எதிர்காலத்தை திட்டமிட்டு நாங்கள் பொருட்களை தேடி திரட்டி வாழ முடியும். வாழ்க்கை என்பது அருமையானது. அது நாங்கள் வாழ்க்கை என்பது பொன்னானது, நேரம் பொன்னானது போன்று. நேரம் போனால் தேடி எடுக்க இயலாது. அதே போல் வாழ்க்கையின் தொலைத்தால் மீட்க முடியாது. அது வாழ்க்கையை தொலைக்கக்கூடாது. அதை எப்படி நாங்கள் மீட்டெடுக்க முடியாது, உளப்பலம் அல்ல மனப்பலம் இருந்தால் வாழ முடியும் என்பது. மனிதரின் தலைமை செயலகம் மூளை. மூளையின் நிறைப்படுத்தலைத்தான் மனிதரின் உடல் இயங்குகிறது. மூளை இயங்கும் விதத்தை தான் நாங்கள் உள்ளம் அல்ல மனம் என்கிறோம். மனம் அல்ல உள்ளம் சோர்வு தளர்வு பலங்குன்றிய நிலை ஏற்பட்டால் உடலும் சோர்வு அல்ல தளர்வு அடையும். எனவே உளப்பலம் பேண வேண்டும். அவர் சொல்லுவாங்க, மனத்தை விட்டால் எல்லாம் போச்சு என்பது ஊர்பயிற்சி வழக்கு. மனத்தை விட்டால் எல்லாம் போச்சுன்னா நாங்கள் மனத்தை தளர விட்டோம் என்றால் அப்பா என்ன நடக்கும், மூளையின் சேர்த்துன்னு கொஞ்சம் குறைய போகும். அப்போ மூளை எல்லா உறுப்புகளுக்கும் உற்சாகமாக 2 ஓர்டர் கொடுக்க தவறு விடுகிறது. அதனால எங்களோட உடல் தளர்வு ஏற்படுது. அந்த உடல் தளர்வு ஏற்படாமல் இருக்கணும்னா உளப்பலம் இருக்கணும். உளப்பலத்தை உருவாக்கி கொண்டுதான் வாழ்க்கையில் இழந்ததுகள் எல்லாம் போச்சுன்னுட்டு நாங்கள் விடக்கூடாது. அதனை எவ்வாறு மீட்க தெரிஞ்சிருக்கிறோம், அதனை மீளவும் மீட்க பயன்படுத்தலாம். எங்களுக்கு வாழ இன்னும் நீண்ட நாள் இருக்கு, வாழ வேண்டும் என்று சிந்தித்து எப்போதும் மனத்தை கைவிடாமல் உளப்பலத்தை இறுக்கி கொண்டு எங்கள் இழப்புகளை பொருட்படுத்தாமல் எதிர்காலத்திலும் கடந்த காலத்தை போல தேடி சம்பாதித்து இழப்புகளை மீட்டுக்கொள்ள முடியும் என்றும் வாழ்வை துளைக்காமல் வாழ வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.